என்ன ராசாத்தி ஒரே ஷாக் ஆவற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யாரையோ எதிர்பார்த்து வந்துட்டு எங்களை பார்த்த உடனே ஷாக் ஆன மாதிரி இருக்கு. ஏங்க, நீங்க விளம்பரத்துல போட்ட குழந்தை என்ற குழந்தைங்க. அவளை காணாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேங்க. இன்னைக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தத பார்த்ததும் என்ற உசுரே வந்த மாதிரி இருக்குங்க. என்ற குழந்தைய நான் உடனே பாக்கணுங்க. ஏனுங்க இப்ப புரியுதுங்களா? உங்க கூட பேசினது என்ற பொண்ணுதானுங்க. எப்படி என் பொண்ணு எப்படி வேணும்னாலும் குரல் மாத்தி பேசுவா. என்னடி டென்ஷன் ஆகுதா? ஆகணும்ல. உனக்கு போன் பண்ணதே நான் தான் ராசாத்தி. பேப்பர்ல நீ கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதான் உன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு போன் பண்ண. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பெத்தவங்க குழந்தைய தொலைச்சிட்டு வேதனையில இருப்பாங்கன்னு விளம்பரம் கொடுத்தா நீ அதுல குளிர்காய நினைக்கிறிய? என்ன பண்ண சொல்ற ராசாத்தி? எனக்கு உன்ன மாதிரி நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்க தெரியாது. ஆனா நான் கெட்டவதான்னு ஓப்பனா தைரியமாவே சொல்றவ ராசாத்தி. உன்னாலே விடுறதுக்கு தான் நான் இப்படி போன் பண்ணேன். போதுமா? என்ன கேரக்டர் நீ? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அப்படி ஒரு ஆனந்தம் உனக்கு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. உன்னை திட்டுறது கூட வேஸ்ட்னு நினைக்கிறவனா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே தீரணும். அதெல்லாம் அன்னைக்கு பேசிக்கலாம் ராசாத்தி. இன்னைக்கு உன்னை ஏமாத்தி பழி வாங்கினல்ல, அப்பா எனக்கு அதுவே போதும். உன்னெல்லாம் பாக்குறதே பாவம். எங்க போற ராசாத்தி? எப்படியாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தைய சேர்த்துடலான்னு பிளான் பண்றியா? அவ்வளோ சீக்கிரம் நான் சேர்க்க விட்டுருவேனா? ஓ அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ஆனா எப்பாடு பட்டாவது ரோஜாவை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்காம நான் விட மாட்டேன். ஏன் கண்மணி, அந்த குழந்தை ஒரு பொக்கிஷம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால, இப்ப எதுக்கு அந்த குழந்தைய கழிச்சு கட்ட பாக்குறா? உண்மையிலேயே அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சேர்க்கவா இப்படி ஒரு விளம்பரம் பண்ணா? அதெல்லாம் சும்மா டிராமாமா. ஊருக்குள்ள அந்த குழந்தையால இனியன் பேரு நாரி போச்சுல்ல, அத மறைக்கதான் இந்த விளம்பரம் எல்லாம். ஏய், என்ன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ வளர்ற? வளர்றேனா? மா, இவளுக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலமா. உனக்கு உண்மையிலேயே தெரியலன்னா இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ஆசையா வீட்ல வச்சிருக்கியே ரோஜா, அது இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை. ஐயோ, அத நான் சொல்லல ராசாத்தி, ஊரே பேசுது. அது மட்டுமா? முறை இல்லாம பிறந்த அந்த குழந்தைய முறைப்படி பெரிய வீட்டு வாரிசாக்கத்தான் நீ இந்த டிராமாவை போடுறன்னு ஊரே பேசுது. எங்க உண்மை தெரிஞ்சு பெரிய வீட்டு மானம் காத்துல பறந்துருமோன்னு பயந்துதான் அந்த மானத்தை காப்பாத்த ராசாத்தி அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கற மாதிரி சீன் போடுறான்னு உன்னையும் இனியனையும் ஊரே கேவலமா பேசுது. அது தெரியாத மாதிரி நீ என்கிட்டயே வந்து சீனை போடுறியா? சொல்லுங்கண்ணே, அப்படி வெற்ற அளவுக்கு எதுக்கு போனீங்க? இங்க பாருமா, என்கிட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க. அவன் என் கையில மாட்டட்டும். அடுத்து மாற்றப்ப அவனை குத்தி கொன்றுறேன். சும்மா குத்திடுவேன் வெட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டேன். ஏடா குத்திட்டு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டீனா உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு முதல்ல சொல்றா. டேய், இப்படி இருக்க உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கோவம் வருமா வராதடா? சரி நீ விடு,
ஏமா ராசாத்தி உன்கிட்ட இப்படி சொல்லியிருந்தா உனக்கு கோவம் வருமா வராத நீ சொல்லு. எல்லாருக்கும் கோவம் தான் வரும். இப்ப அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? கோவம் வரும்ல, கோவம் வந்தா என்ன பண்ணுவ? அருவா தூக்கிட்டு போவேன். அதத்தான் நானும் செஞ்சேன். அக்கா வாங்க தம்பி. ஸ்னேகா எங்கக்கா? அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிக்க போனாங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, என்னாச்சுக்கா? மறுபடியும் மயக்கம் போட்டாளா? சரி, டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க? எனக்கு என்னன்னு தெரியல, செக் பண்ணி மருந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க. விவரம் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், நீங்க கேட்டதா சொல்லுவாங்க. சரிக்கா, நீங்க பாருங்க. ம். மீனாக்கா, இந்த என்ன பேப்பர் தம்பி? எப்படி இங்க வந்துச்சு? அதுவா தம்பி, டாக்டர் எடுத்துட்டு வந்த பேப்பர் படிச்சுட்டேன்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பேப்பரை ஸ்னேகா படிச்சாளா? இல்ல தம்பி, படிக்க போனாங்க. அதுக்குள்ள வெந்நீர் ரெடின்னு சொன்னேன், அப்படியே வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்பாடா, தப்புச்சோம். நல்ல வேலை ஸ்னேகா கண்ணுல இந்த விளம்பரம் நம்ம இனியனை பத்தி ஊரே தப்பு தப்பா பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அவன் அனாதை குழந்தைன்னு ரோஜாவை இறக்கப்பட்டு வளர்த்தா, கடைசியில அது அவன் குழந்தைன்னு வாய் கூசாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு. நீங்க தான் யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இந்த ஊர்ல நம்மள பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க எல்லாம் இப்ப கை நீட்டி நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ அதுக்காக நம்மள நம்பி இருக்கிற குழந்தைய அம்போன்னு எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்றது சரியில்லையே. அது மட்டும் இல்ல, குழந்தைக்கும் ராசாத்திக்கும் 2 பேருக்கும் உள்ள பாசம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் இந்த முடிவையும் எடுக்க முடியல. ஏன் தம்பி, அந்த ராசாத்தி பாசத்துக்கு ஏன் புள்ள இனிய பழி ஏத்துக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி. ஆமாம் பாரி, நல்லா யோசிச்சு பார்த்தா மரதம் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அந்த ரோஜா ஒன்னும் ராசாத்தி பெத்த குழந்தை இல்லையே, கோயில்ல கிடைச்சது, அவ்வளவுதான். பிரச்சனைன்னு ஒன்னும் வராத வரைக்கும் அந்த குழந்தை அங்க இருக்கிறதுல தப்பு இல்ல. இப்பதான் அந்த குழந்தையால நிறைய பிரச்சனை வருது, அதனால அவளை ஆசிரமத்துல சேர்க்கறது தான் எல்லாருக்கும் நல்லது. இப்பதாமா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. அந்த ராசாத்தி நம்ம கிட்ட இருந்து குழந்தைய அடாவடியா பிரிச்சுட்டு போனால, அவகிட்டயும் அந்த குழந்தை இருக்க கூடாது. ஆமாண்டி, அவ அந்த குழந்தைய பிரிஞ்சு வாடணும், அதை இனியும் பார்த்து துடிக்கணும். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இதுக்கு அண்ணன் அண்ணியும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அவங்க 2 பேரும் குழந்தை மேல உசிரா இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆசிரமத்துல விட சம்மதிப்பாங்க? ஏய், சம்மதிக்கலனா என்ன? நாம தான் ஒத்துக்க வைக்கணும். அதுங்க சின்னஞ்சிறுசுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நாம தான் நல்லது கெட்டது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அக்கா சொல்றது சரிதாங்க. அந்த குழந்தையால கெட்ட பேரு வரும்னா அத ஆசிரமத்துல சேர்க்கறதுல தப்பே இல்ல. இனியனும் ராசாத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். எனக்கு அது மட்டும் தாங்க முக்கியம். அப்பாடா, என்னைக்காவது நான் சொன்ன விஷயத்துக்கு நீ சம்மதம் சொன்னியே, ரொம்ப சந்தோஷமாங்க. எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன மறுத்தா பேச போறேன்? இனியே ராசாத்திக்கிட்ட கோயில்ல போய் இத பத்தி பேசலாம். ரொம்ப சந்தோஷம் பாரி. இந்த நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? வா, உடனே போய் பேசலாம். சரிண்ணா, சரி வரமா. அத்தை, செம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்து பாரி மாமாவை சம்மதிக்க வச்சிட்டீங்க. நமக்கு கிடைக்காத அந்த குழந்தை ராசாத்திக்கும் கிடைக்க கூடாது, அப்படிதானே அத்தை?
கண்மணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த குட்டி பிசாசு அந்த வீட்ல இருந்தா என் புள்ள இனிய மேல இன்னும் என்னென்ன பழி வருமோ அதை தடுக்க தான் போறேன். ஒரு பொய்ய 100 தடவை அழுத்தி சொன்னா அது உண்மை ஆயிடுங்கிறது இதாம்மா. இனியந்தான் அந்த குழந்தையோட அப்பா அப்பான்னு போய் சொல்லி உண்மையாவே இப்போ அவன் தான் அந்த குழந்தையோட அப்பா மாதிரி ஆயிட்டான். பாவம் அவன். அப்ப நேர்மைக்கெல்லாம் மதிப்பில்லைன்னு சொல்லு. நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நேர்மையா இருக்கிறவங்கள சும்மா விட்டுருவோமா? சான்ஸே இல்ல. வாங்க அத்தை, வாங்க மாமா. வாங்க பெரியமா. அத்தை, நீங்க எங்களை பார்க்கணும்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வர சொல்லல. உன்னால எங்க குடும்ப மானமே போயிடும் போல இருக்கு. அத பத்தி பேசதான் வர சொன்னேன். குடும்பமானம் போற அளவுக்கு நான் என்ன அத்தை பண்ண? நீ கூட்டிட்டு வந்து வளர்க்குறிய இந்த குட்டி பிசாசு, இத கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு தொலை. அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். என்ன பெரியமா சொல்றீங்க? இப்ப எதுக்கு ரோஜாவை தேவையில்லாம வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க? அத நான் சொல்றேன்ப்பா. என்ன நடந்துச்சுன்னா, இல்லம்மா, இனியன் தம்பிக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சாம். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைதான் இதான். இது ராசாத்திக்கும் தெரியுமாமே. குடும்பமான போக கூடாதுன்னு புருஷனோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறாளாம். ஏய் கண்மணி, என்ன வீட்ல சித்தி சித்தப்பா அம்மா யாரையுமே காணோம்? அவங்க எல்லாம் ராசாத்திய பார்க்க போயிருக்காங்க. ராசாத்திய பார்க்கவா? எதுக்காக போயிருக்காங்க? இனியனை பத்தி ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, அத பத்தி கேட்கதான் போயிருக்காங்க. ஹே, தப்பு தப்பா பேசுற அளவுக்கு இனி என்ன தப்பு பண்ணா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம வரது போறதுன்னு இருந்தா இப்படிதான் கேள்வி மேல கேள்வியா கேட்கணும். ஏய், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன குத்தலா பேசுற? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டெய்லி இப்பெல்லாம் நைட்டு 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கே வரீங்க. அத்தை, போன காரியம் என்னாச்சு? இனியனும் ராசாத்தியும் என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் குழந்தைய விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு முடிவா சொல்றாங்க. நினைச்ச அத்தை, அந்த ராசாத்தி இப்படிதான் சொல்லுவான்னு. பெரியவங்க நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு பார்க்க வேண்டாம்? சேர்மேன் ஆயிட்டோங்கிற திமிரு, அதான் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான். கண்மணி, அவ ஏற்கனவே கோபத்துல இருக்கா. நீயும் தூபம் போட்டு அவளை கோபப்படுத்தாத. மா, இப்ப எதுக்குமா திடீர்னு அந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? மா, அந்த குழந்தை ராசாத்தி வீட்லயே இருந்தா என்னமா? ஏய், என்னடா பேசுற? இனியன் அந்த குழந்தைக்கு அப்பான்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அது அப்படியே விட்டா அவங்க சொன்ன போய் உண்மைன்னு ஆயிடாதா? அதான் அவன் கிட்ட பேச போனோம். மா, அது எப்படிமா உண்மையாகும்? அப்படியே உண்மையா இருந்தாலும் என்ன தப்பு? ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஏத்துக்க வேண்டியதான். ஐயோ, என்னடா பேசுற? முறை தவறி ஒரு குழந்தை வந்தா அதை நாங்க ஏத்துக்கணுமா? நம்ம குடும்பத்துக்கு மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காத்துல விட்டுட்டு அந்த குழந்தை எடுத்துக்க சொல்றியா? இத பாரு, அப்படி ஏதாவது ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு யார் காரணமோ அவங்கள கொன்னுடுவேன். ஏண்டா குமரா, எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி வாங்கிக்கிட்டீங்க? உன்னாலையும் இனியனாலையும் இந்த பெரிய குடும்பத்தோட கௌரவத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அத மனசுல வச்சு நடந்துக்க.
இந்த வீட்டு வாரிசு தப்பா வந்தா ஏத்துக்குவா சொல்றீங்க? அத்தை கொடுத்தாரையே எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் தப்பு செய்யணும்னு தோணவே தோணாது. ம்? என்னாச்சு? என்னாச்சு? கண்மணி கண்மணி போடா போய் என்னன்னு பாரு. பாத்து பாத்து கண்மணி கண்மணி பாத்து அக்கா தண்ணி எடுத்து கொடுங்க. என்ன இந்த அந்த வாய கழுவு. மசக்க வாந்திதான். குமரன் என் வயித்துல இருக்கும்போது இப்படிதான் எனக்கு அடிக்கடி வாந்தி வரும். கண்மணி இங்க பாரு, என்கிட்ட மசக்கைக்கான மருந்து இருக்கு. அத குடிச்சுனா எல்லாம் சரியாயிடும், வாந்தி எல்லாம் வராது. மசக்கையா? யாருக்கு மசக்க? என்னத்த யாருக்கு மசக்கன்னு கேக்குறீங்க? அண்ணி தானே முழுகாம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. கண்மணி தானே கர்ப்பமா இருக்கா, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். சாரி சம்பந்தி, இனிமே இந்த மாதிரி மறக்க மாட்டேன். இனிமேலாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஜாக்கிரதை கண்மணி. சரிங்க அத்தை. மா, இப்படி அடிக்கடி மறந்து ஏமா என் உயிரை வாங்குற? நீ பேசாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கண்மணி ஏன் அம்மாவை திட்டுற? வயசானவங்கல்ல, அதான் மறந்துட்டாங்க. ஆமா ஆமா சம்பந்தி. என்ன ஆமா? முதல்ல இங்க இருந்து போ. சரி கண்மணி, நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். வா. கண்மணி, நான் வாங்கின அறையாவது பரவாயில்ல. நீ பொரிய ஒரு டிராமா, அது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதே உனக்கு விழுற அடியில காது சவு கிழிஞ்சு தொங்க போது பாரு. ரசாத்தி இருக்குமா நீ கேட்ட ஃபைல்? அண்ணே, அந்த கான்ட்ராக்டரை இன்னும் காணோம். வர சொன்னீங்களா இல்லையா? அம்மா, நான் அப்பயே போன் பண்ணி நீங்க அரை மணி நேரத்துல இங்க இருக்கணும்னு சொன்னேனே. இதோ வந்துடுறேன் சார்னாரு. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே அவரு. ஆளை காணோம். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. மேடம், அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்களா மேடம்? ஆமா. வணக்கம் சேர்மன் மேடம், உட்காந்துக்கட்டுமா? ஏன் சார், நான் உங்களை தானே வர சொன்னேன். இவர் எதுக்கு வந்திருக்காரு? பழைய கான்ட்ராக்டர் சரியில்லைன்னு தானே ரோடு கான்ட்ராக்டர் உங்களுக்கு கொடுத்தோம். ஆனா நீங்க தரம் இல்லாம ரோடு போட்டிருக்கீங்களே. இங்க அப்படித்தான் மேடம். நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்தா எல்லாம் மாறிடுமா? இவன் என் ஆளு. என்ன மீறி நீங்க இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. இப்பதான் நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஒழுங்கு மரியாதையா பேலன்ஸ் பணத்தை கொடுத்துருங்க. வேணும்னா ஒரு 5-10% போட்டு நான் உங்களுக்கு அத கமிஷனா கொடுத்துறேன். முதல்ல வெளியில போ. மேடம், பார்த்து மரியாதையா பேசுங்க. ஊர் அடிச்சு பொழைக்கிற உனக்கெல்லாம் என்ன மரியாதை? எந்திரியா. மேடம், மரியாதையா வெளியில போயா. ரொம்ப தப்பா பேசுறீங்க மேடம். தகராறு பண்ணாம முதல்ல வெளியே போயா. ஏய், போகலன்னா என்னடா பண்ணுவ? போகலனா போக வெப்பம். என்ன மேடம் மிரட்டி பாக்குறீங்களா? உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. மரியாதையா வெளியில போறியா, இல்ல போலீஸ கூப்பிட்டு எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்றேன்னு கேஸ் கொடுக்கட்டுமா? என்ன மேடம் ரொம்ப ஓவரா போறீங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்க. யார் ஓவரா போறா? எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு சேர்மனான எங்கிட்டே வந்து லஞ்சமா பணம் தருவேன்னு சொல்லுவேன். இதுலயே தெரியல நீ ரோடு போட்ட லட்சணம். ஏய், ரோடுங்கிறது தினம் தினம் 1000 கணக்கான மக்கள் போயிட்டு வர்றது. அதுல காசு பாக்குற? இப்படி தரம் இல்லாம ரோடு போட்டு ஏண்டா மக்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? ரோடு போட இவ்ளோ ஜல்லி சேர்க்கணும், இவ்ளோ மணல் சேர்க்கணும்னு அரசாங்கம் ஒரு வரமுறை வச்சிருக்காங்க. அத என்னைக்காவது ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நீங்க போட்ட ரோட்டோட லட்சணம் 10 நாள்ல பல்ல இழுக்குது. லேசா மழை பெஞ்சா போதும், அங்கங்க தண்ணி தேங்கி கொலம் குட்ட மாதிரி பல்ல விழுந்து எத்தனை பேர் சாகுறாங்கன்னு தெரியுமா? அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு பணம் வேணும்.
அதுல கமிஷன் இதுல கமிஷன் அடிச்சு அடிச்சு சேர்த்து அப்படி எங்க தாண்டா கொண்டு போய் கொட்டுறீங்க? எங்க கொட்டுறானுங்க? எல்லாத்தையும் இவங்க வயிற்றுலயும் வாயில கொட்டிக்கிறாங்க. என்ன நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல. உங்களுக்கு வேணா மக்களை பத்தி அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்பேன். லஞ்சம் கொடுத்து வாயடிக்கலான்னு பாக்குறியா? உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஏய், உன் திமிர நீ காட்டிட்டல்ல. என்ன எப்படி நடுத்தெரு ரோட்ல நிறுத்தினியோ அதே மாதிரி உன் குடும்பத்தையும் நடுத்தெரு ரோட்ல நிறுத்தல நான் யாருன்னு பாரு. ஏய், அது நீ இல்ல, உங்க அப்பா நினைச்சாலும் நடக்காது. எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. ஏய், சவால விடுற. நான் முன்னாள் சேர்மன், மறந்துடாத. இனி மேல நடக்க போறத நீ பாரு. செந்தில் அந்த பேப்பரை கிழிச்சு மறைச்சப்போ ஒரு பதட்டம் தெரிஞ்சது. நம்ம கேக்குறப்ப டெண்டர்னு சொல்லி சமாளிக்கும் போது எதையோ மறைக்கிற பாவனை அவர் முகத்துல தெரிஞ்சது. நம்ம கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருந்திருக்கும் அந்த பேப்பர்ல? அண்ணா, இந்த பேப்பர் ஒண்ணு கொடுங்க. எடுத்துக்கமா. இந்த ஒரு பேப்பர் மட்டும். ஒரு பேப்பர் 6 ரூபாமா? எவ்வளவு? 6 ரூபா. இந்தாங்க. டெண்டரை பத்தி எந்த விளம்பரமும் இல்லையே, ஒருவேளை அடுத்த பக்கம் இருக்குமோ? இந்த பக்கத்துலயும் எதுவும் இல்ல. மோனி, மோனி, இந்த அம்மா விட்டு எப்படி மோனி இத்தனை நாள் இருக்க? நான் உன்னை நினைச்சு இங்க பைத்தியக்காரியா அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைச்சு அழாத நாளே இல்ல. இப்பதான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மோனி, சீக்கிரம் என்கிட்ட வந்துருந்த. ஏமா, என்னம்மா, என்னாச்சு? ஏமா அழுவுற? பேப்பர் வாங்கும்போது கூட நல்ல தானமா இருந்த. என்னாச்சுமா அது கூட உனக்கு? ஏமா அழுவுற? என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் பேசுமா. இப்படி அழுதுகிட்டே இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? ஏமா கேக்குறமல்லம்மா, சொல்லுமா. 6 வயசு பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிட்டா. நானும் அவளை தேடாத இடமே இல்ல. ஆனா அவளை பத்தின எந்த விஷயமும் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப இந்த பேப்பர் மூலியமா தான் இப்ப அவ எங்க இருக்கான்ற தகவல் எனக்கு தெரிஞ்சது. அதான் அந்த சந்தோஷத்துல அழுதுட்டேன். என்ன மாமா, நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில நீங்களே கடப்பாரை தூக்கிட்டு கொல்ல போயிட்டீங்க. அப்படி இல்ல ரசத்தி, அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவன் உன்னை பத்தி தப்பா பேசினா பாத்தியா, அதான் என்னால தாங்க முடியல. நீ வந்து தடுத்துட்ட, இல்லன்னா அவனை ஒரே போடா போட்டிருப்பேன். விடுங்க மாமா, ஊர்ல இந்த மாதிரி வெட்டி பசங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால நாம நம்ம நிதானத்தை எழுந்துடக்கூடாது. அதெல்லாம் சரிதான், ஆனா நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் அப்படிலாம் பேசினா பாத்தியா, அதான் அவனாலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. அன்னைக்கு அத்தை மாமாலாம் வந்து பேசினப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியல. ஆனா இப்படியே இதை விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. என்ன மாமா பாக்குறீங்க?
இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே ரோஜாவோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன் ராசாத்தி, நாமளும் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஆனா பேப்பர் விளம்பரத்தை பார்த்து இது வரைக்கும் யாரும் ரோஜாவை கேட்டோ இல்ல விசாரிச்சோ போன் பண்ணலையே. இல்ல மாமா, இந்த வழியா போறது மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சோஷியல் மீடியா மூலமாவும் ரோஜாவை பத்தின விளம்பரம் கொடுத்து அவங்க பெத்தவங்களை தேடினா அவங்க கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல. சரி, உடனே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற எங்களுக்கு ஏன் அவமானத்தையும் படி சொல்லியும் தேடி தர? ஒரு அநாத குழந்தையை எடுத்து வந்து எங்க குழந்தை மாதிரி வளர்க்கறது தப்பா? சீக்கிரமே ரோஜாவை பெத்தவங்க யாருன்னு எங்களுக்கு காட்டு. சீக்கிரம் பாரு, யாராவது வந்துட போறாங்க. சரி. கிழவி நிறுத்து. என் பொண்ணை என்ன பண்ற? ஐயோ புனிதா, சம்பந்தி அம்மா கண்ணுல மாட்டாம காரியத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா இப்ப கிழவி மாட்டிக்கிச்சே, என்ன பண்றது? இருங்க சித்தி. அது ஒண்ணு இல்லம்மா, மரகதந்தா கண்மணிய பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னா, அதான் வந்தேன். பரவாயில்ல சித்தி, கிழவி எதையோ சொல்லி சமாளிச்சிருச்சு. அதுக்கு இப்படி வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டே இருப்பியா? உன்னால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இவ முழிச்சிட்டு இருக்கும் போது மட்டும் வந்தா போதும், தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வர வேண்டாம். இப்ப நீ கிளம்பு. எல்லாம் கூடி வரும்போது அவங்க அம்மா வந்து கெடுத்துட்டா. சரி விடு கிழவி, இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமலா போயிடும். சரி வா போலாம். போலாம். வா. ஏம்மா அந்த கிழவிய ஏன் திட்டின? நல்லா கேட்டப்போ அந்த கிழவி நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன் கைய புடிச்சு நாடி செக் பண்ண பார்த்தா. நல்ல வேளை கரெக்டா நான் வந்து சத்தம் போட்டேன். இல்ல உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். என்னம்மா இது சாதாரண கிழவின்னு பார்த்தா பெரிய சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கும் போல தெரியுது. ஆமா கண்மணி, இந்த கிழவி கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நம்மள தூக்கி சாப்பிட்டுருவா. மோனி, மோனி, மோனி எப்படி இருக்கமா? எப்படி இருக்க? மோனி எப்படிமா இருக்க? மோனி மோனிக்குட்டி, மோனிக்குட்டி, என் அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுறா குட்டி. ஏண்டா குட்டி கூப்பிட மாட்டேங்கிற? அம்மா ஆசையா கேக்குறேன்ல, ஒரு தடவை அம்மான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடுறா. என் செல்லம் இல்ல. அவ கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டா? என் மேல ஏதாவது கோவமா? ஏன்னா அவளால பேச முடியாது.
முடியாதா? என்னங்க சொல்றீங்க? என் மோனி நல்லா பேசுவா. அவளுக்கு என்னாச்சு? அப்போ டாக்டர் சொன்னது சரிதான். மோனிஷாவுக்கு இடையில தான் பேச்சு போயிருக்கு. பேச்சு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? என் மோனிக்கு பேச்சு போயிடுச்சா? என்ன ஆச்சு அவளுக்கு? அவ எப்படி உங்ககிட்ட வந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல உங்க பொண்ண கோவில்ல மயக்கமான நிலைமையில தான் பார்த்தோம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவளை அதிகமா பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியும் நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒன்னு அவளுக்கு நடந்திருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றது டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கும் அவளுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். பிரெயின்ல ஏதாவது இன்ஜுரி இல்ல பிளட் கிளாட் ஏதாவது இருந்தா தெரிஞ்சிடும். ஓகே, அதை பார்த்துட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் எடுத்துருவாங்க. Okay, doctor. அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். வா. குழந்தைக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப பெரியவங்க. அப்பா உன்னை பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லைன்னு கோச்சுப்பல்ல? இனிமே அப்பா உன் கூடவே தான் இருப்பாரு. என்ன சொல்றீங்க? உங்க புருஷன் குழந்தை பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையா? எதனால பார்க்கல? எங்கேயாவது வெளிநாட்டுல இருந்தாரா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்து இத்தனை நாள் பார்க்காம இருந்தாரா? இல்லங்க, நீங்க சொன்ன காரணம் எதுவுமே இல்ல. கல்யாணம் ஆகாத எனக்கும் என் லவர் செந்திலுக்கும் பிறந்த குழந்தைதான் இவ. நீங்க ஷாக் ஆகுறது எனக்கு புரியுது. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்காம இவளை பெத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவருக்கு எந்த ஊரு? திருக்கழுக்குன்றத்துல தான் அவர் ஃபேமிலி இருக்கு. ஊர்ல பெரிய குடும்பம். அவங்க பேரு செந்தில். திருக்கழுக்குன்றமா? எனக்கும் அதுதாங்க சொந்த ஊரு. நீங்க செந்தில் போட்டோவை காமிங்களே. கண்டிப்பா. இதான் செந்தில். உங்களுக்கு இவரை தெரியுமா? ஏற்கனவே இவரை பாத்திருக்கீங்களா? நாம நினைச்ச மாதிரி இது குமர மாமா தான். இவர் தான் அப்போ மோனிஷாவுக்கு அப்பாவா?
அதனாலதான் அவகிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருந்தாரா. அதுக்காக தான் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்ததுக்கு கூட அவ்வளவு கோவப்பட்டாரா. ஏங்க என்ன அமைதியாயிட்டீங்க? செந்தில பாத்திருக்கீங்களா முன்னாடியே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க பதிலே சொல்லல. நீங்க சொல்ற செந்திலுங்கிறவரு வேற யாரும் இல்லைங்க, என் வீட்டுக்காரரோட அண்ணன். அவரோட முழு பேரு செந்தில் குமரன். உங்க ஹஸ்பண்ட் பேரு இனியனா? ஆமா. அப்போ உங்க பேரு ராசாத்தியா? பரவாயில்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கடவுளோட லீலைய பாத்தீங்களா? சுத்தி வளைச்சு நம்ம எல்லாரும் உறவுக்காரங்களா ஆயிட்டோம். என் மோனிக்குட்டி வெளியே எங்கேயும் தொலைஞ்சு போகல, சித்தப்பா சித்தி கூட தான் பத்திரமா இருந்திருக்கா. இத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எல்லா உண்மையும் குமரன் மாமாக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் எங்க எல்லார்கிட்டயும் தெரியாத மாதிரி நடந்துகிட்டாருன்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல. பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. அதான் என்னன்னு தெரியல. நான் சொல்ற மாதிரி நீங்க குமரன் மாமாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்களேன். பண்ணுங்க. ஸ்னேகா கால் பண்றா. சொல்லு ஸ்னேகா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதான் கோயிலே உட்காந்துட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. சரி சரி, நீ அப்படியே அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். ராசாத்தி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன். அவரும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். சரி, போலாம். என்ன கண்மணி, புள்ளதாச்சி புள்ள இவ்வளவு வீக்கா இருக்க? பழம் ஜூஸ் முட்டைன்னு சத்தான ஆகாரம் சாப்பிட வேண்டாமா? என்ன பொண்ணுமா நீ? எங்க கைய காட்டு பாக்கலாம். காட்டு கண்மணி. என்ன கிழவி, ஷாக்கா இருக்கா? என்ன புள்ளதாச்சி பொண்ணுன்னு பார்த்தா ஒத்த நாடுதான் ஓடுது. அப்ப நீ? ஆமா, நீ நினைக்கிறது சரிதான். நான் புள்ளதாச்சி இல்லதான். இத பாக்க தானே அடிக்கடி என் ரூமுக்கு வர. அப்ப இவ்வளவு நாளா எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, பொய் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன தெனாவிட்டா பேசுற? இப்பவே போய் உன் மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போற. உள்ளதாச்சின்னு பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கியா? இது பாவம் இல்ல? பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. இப்போ நீ என்ன பேசணும்னு நான் சொல்றேன். அதத்தான் நீ வெளியே போய் அப்படியே சொல்லணும். என்னது? நீ சொல்லி நான் கேட்கணுமா? மா, ஏமா கதை சத்துற? அத நான் சொல்றேன். என்ன, அங்க போய் உண்மையை சொல்ல போறியா? இங்க பாரு, அங்க அப்படி ஏதாவது சொன்னன்னு வச்சுக்கோ, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஐயோ, என்ன விட்டு விட்டு, கழுத்தை நெரிக்காத விட்டு. அப்ப நான் சொல்றபடி சொல்றியா? சொல்றியா? ஏய் கிழவி, அவ என்னையே தப்பு பண்ணா கொல்ல தயங்க மாட்டா. உன் நிலைமைய யோசிச்சு பாரு. சொல்றியா? நான் சொல்றது அப்படியே சொல்றியா? சொல்லு. நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே சொல்றியா? அப்படியே சொல்றேன், விட்டுடி. என்ன கிழவி,
நீ கொண்டு போன சாப்பாட்டை கண்மணி சாப்பிட்டாளா? நல்லா சாப்பிட்டா. தினமும் இப்படி ஆரோக்கியமான சமையல செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா. ரொம்ப சந்தோஷம் கிழவி. ஆமா, குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கா? குழந்தை தானே? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ கொஞ்ச நாள்ல பாட்டி ஆக போறது உறுதி. என்ன சித்தி கிழவி இப்படி சொல்லுது? கண்மணி அண்ணி நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்காங்களா? நாம தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம் போல. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு புனிதா. கிழவி வந்தா குழப்பமெல்லாம் தீரும்னு பார்த்தா இப்ப இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. கண்மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. என்னத்த சொல்றீங்க? கிழவியே சொல்லிடுச்சு குழந்தை வயித்துல நல்லா வளருதுன்னு. படிச்ச டாக்டர் சொன்னது கூட பொய்யா இருக்கலாம், ஆனா கிழவி சொல்றது எப்பவுமே கரெக்டா இருக்கும். கிராமத்துல எத்தனை பேருக்கு புள்ள பேர் பார்த்திருக்கு. இதோட கணிப்பு எப்பவுமே தப்பாகாது. ஓ, கிழவிய மிரட்டிதான் கர்ப்பம்னு சொல்ல வச்சிருக்காளா? மரகத, தப்பா நினைக்காத. நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். என்ன கிழவி, இப்பதான் ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்ற? இல்ல மரகத, ஒரு முக்கியமான சோழி ஒண்ணு இருக்கு. நான் போயே ஆகணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, பந்தையில இருந்து உடம்பு சரியில்லை. என் மருந்தெல்லாம் ஊர்லயே இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. கண்மணி பிரசவம் வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். மரகதா, வந்துடுறேன். மோனி பாப்பா உங்ககிட்ட எப்படி வந்தா? நான் தான் மாமா கூட்டிட்டு வந்தேன். ராசாத்தி, நீ எப்படி ஸ்னேகாவை பார்த்த? நிறுத்துங்க மாமா, எல்லாம் எனக்கு தெரியும். மாமா, யார்கிட்டயும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்ல. இனிய மாமாவை பத்தி ஊரே தப்பா பேசினாங்களே, அப்ப கூட நீங்க வாயை திறக்காம இருந்துட்டீங்க. அதுதான் மாமா என்னால தாங்கிக்க முடியல. ராசாத்தி, நான் வேணும்னு செய்யல ராசாத்தி. வீட்டுக்கும் கண்மணிக்கும் பயந்துதான். இனிய மேல பழி விழுந்தப்ப கூட என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை நினைச்சு தினம் தினம் என் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன் ராசாத்தி. என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்லுவேன் ராசாத்தி. அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். சரி மாமா, நீங்களா இந்த விஷயத்தை சொல்ற வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை ஸ்னேகா, 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 ஹேய் ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. கிழவி, கண்மணி செய்கையில உன்னை மிரட்டினத நான் பார்த்தேன். சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? ஐயோ, அத சொன்னா கண்மணி என்ன கொன்னுடுவா. இப்ப உண்மையை சொல்லலன்னு வெய்ய, உன்னை நான் கொன்னுடுவேன். பரவாயில்லையா? சொல்லு. விட்டு விட்டு ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. உங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு. அப்ப உண்மையை சொல்லு, உன்னை விட்டுறோம். சரி, சொல்ற கேளுங்க. சொல்லு. அந்த கண்மணி கர்ப்பமா இல்ல. எல்லாருகிட்டையும் பொய் சொல்லிட்டு திரியறா.
நான் கொன்னுடுவேன்னு சொன்னான். வீட்டை விட்டு வெளியே போன்னு மிரட்டினான். ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? அந்த கண்மணிய சும்மா விடக்கூடாது புனிதா. அதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னேன்ல. இது கண்மணிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. சொல்ல மாட்டோம், நீ கிளம்பு. டாக்டர், ஸ்னேகா இப்படி அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்துடுறா. ஏன்னே தெரியல டாக்டர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? சாரி குமரன், இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. உங்க மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். என் ஸ்னேகாவுக்கு பிளட் கேன்சரா? நான் வேணா சென்னை கூட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன் டாக்டர். அவளுக்கு பிளட் கேன்சர்லாம் இருக்காது. நான் வேணா அவளை கூட்டிட்டு போறேன் டாக்டர். குமரன், உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க ஒய்ஃபுக்கு பிளட் கேன்சர்னு நாங்க சொல்லல, இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஐயோ டாக்டர், இதை என்னால தாங்க முடியல டாக்டர். இது ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சா எப்படி தாங்கிக்குவான்னு தெரியல டாக்டர். குமரன், உங்க ஒய்ஃபுக்கு இது ஏற்கனவே தெரியும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா குமரன், போன தடவை எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வைஷாலி உங்க வீட்டுக்கு வந்து ஸ்னேகாவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ உங்க ஒய்ஃபே அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க பிளட் கேன்சர் இருக்கிறதா அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லிருக்காங்க.